அக்கா இப்போ நான் எங்கே எங்கே தெரியுமா? இந்த வீடியோ சிவானால எனக்கு தெரியாது அக்கா. இப்போ நான் எனக்கு உங்கள் செம அழகு அக்கா ஒன்று சொல்லியிருக்கீங்க. மெசேஜ் வந்து ஹாய் ஃபஸ்ட்டு லைக் ஓகே ஓகே. அதனால் இனிமேல் வந்து லைவ் போடவே மாட்டேன்னு தான் நினச்சிருக்கேன் நான். லைவ் இனிமேல் போடுறதுக்கு வந்து அதிகமாக வாய்ப்பு கிடையாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளையிலேருந்து இனிமேல் பொங்கல் வேலை வந்து வீட்டில் ஸ்டார்ட் ஆகிடும். அதனால் பொங்கல் வேலையை பார்த்துக்கிட்டு இனிமேல் வந்து சமையல் வீடியோஸ் வந்து விறகடுப்பில் சமையல் பண்ணி போடுறது. ஏற்கனவே ஆல்ரெடி நான் அப்படி தான் போட்டிருக்கேன். ஆனால் வந்து எனக்கு அது அந்தளவுக்கு வீடியோஸ்லாம் வந்து வியூஸ் எனக்கு போகலை. சரி இனிமேல் 1 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, 2 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, அதில் உள்ள வியூஸே வந்து நம்மளுக்கு போதும். அது ஏற்கனவே ஆல்ரெடி இல்லைண்ணா வாட்ச் ஹவர்லாம் ஓவர் இல்லைண்ணா. நேற்று மெசேஜ் வந்துச்சு பாருங்க. அதை நினச்சி தான் எங்கள் வீட்டில் யாருமே லைவே நீ போடாத, நீ பாட்டுக்கு ஏதாவது பேசிகிட்டு இருக்க, தேவையில்லாத மெசேஜ்லாம் நிறைய வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் லைவ் போடுறதுக்கு இனிமேல் அதிகமாக பொங்கலுக்கு 1 வாரத்துக்கு வேலை இருக்கும். அதுக்கடுத்து சமையல் வேலை தான். சமையல் விறகடுப்பில் சமையல் பண்ணி நம்ம போடுவோம் அப்படின்னு நினச்சிருக்கேன். அந்த மாரி பண்ணுவோம். அது எவ்வளோ போகுதோ 300 போகுதோ 400 போகுதோ போகிற வரைக்கும் போகட்டும். 1 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, 2 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, மெதுவாகவே வாட்ச் ஹவர் கிடைக்கட்டும். எனக்கு வந்து பசங்க 2 பேர் இருக்காங்க. அது நாங்க வந்து கிராமம் பார்த்தீங்களா, அதனால வந்து சிலவங்க உனக்கு இதெல்லாம் தேவை. ஏற்கனவே யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும்போதே இதெல்லாம் உனக்கான தேவையா அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அது போக இப்போவே நான் வந்து எனக்கு 3000 4000 ஃபாலோவர் கிட்ட வரப்போறாங்க. அதனால அவங்க ஃபாலோவரை பார்த்து நீ நல்லா சம்பாதிக்கிற யூடியூப்ல அப்படிலாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. நான் எதுவுமே இன்னும் சம்பாதிக்கல. கஷ்டத்த மட்டுமே தான் இந்த யூடியூப்ல போட்டிருக்கேனே ஒழிஞ்சு, நான் இன்னும் வந்து சம்பாதிக்கல. நான் ஆரம்பிக்கவே இல்ல. அதனால நாளைலருந்து லைவே இனிமேல் போடக்கூடாது, வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு. அது ஏன் ஹைட் பண்ணி, அத வந்து டெலீட் பண்ணி, ஹைட் பண்ணி, அத வந்து மறுபடியும் வியூஸு சுத்தமா இருக்கிற வியூஸும் சேனல்ல மறுபடியும் போக ஆரம்பிக்காது. எந்த வீடியோக்குமே போகாது. அப்படியே டவுன் ஆயிரும். அது இந்த ஸ்லாமுன்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அதில போய் விழுந்துட்டுனா 1 மாசத்துக்கு எந்த வீடியோவுமே போகாது. எல்லா வருஷமும் வருஷமும் 4000 வாட்ச் ஹவர் வேணும். அதனால அப்படியே இருக்கட்டும்னு விட்டுட்டேன். இனிமேலு வீடியோஸே போடுவோம். ஏன்னா வீடியோஸ் நான் ஏன் போடல, விறகடுப்புல சமையல் பண்ணி போடலன்னா, மழை. கிட்டத்தட்ட 1 1½ மாசமா இங்க மழை பெஞ்சுட்டே இருக்கு. அந்த விறகடுப்பு வந்து தனியா தான் இருக்கு. அது மழை பெஞ்சாலாம் நனையும் அந்த விறகடுப்பு. அதனால தான் நான் என்னால அதில வந்து விறகடுப்புல வந்து சமையல் பண்ணி போட முடியல. இல்லன்னா நான் வாரத்துக்கு ஒருக்க விறகடுப்பு சமையல் தான் நான் போட்டுக்கிட்டு இருந்தேன் ஏற்கனயே. ஆ ஏற்கனவே வந்து விறகடுப்பு சமையல் தான் நான் போட்டுக்கிட்டு இருந்தேன். அது வந்து ஓரளவுக்கு போகும். என்னது ஒரு 300, 400 போகும். என்னது ஒரு 5, 10 மணி நேரம், 20 மணி நேரம் வாட்ச் ஹவர் கிடைக்கும். அவ்வளவு கிடைக்கும். சரி அதே மாரினாலும் மெதுவா கொண்டு போவோம். ஹாய், ஹாய் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு இனிமேல். காலகட்டமே மாறிடுச்சு. இந்த காலத்துலலாம் நம்ம வாழ்றது, காசு பணம் இல்லாம கஷ்டப்பட்டவங்க வாழ்றதெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய விஷயம் தான். வாழவும் விட மாட்டாங்க. வாழவும் விடவே மாட்டாங்க. சுத்தி இருக்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து வாழவும் விட மாட்டாங்க, சாகவும் விட மாட்டாங்க. அந்த அளவுல தான் வச்சிருப்பாங்க நம்மள. காசு பணம் இல்லன்னா நம்ம இதே அளவுல தான் இருக்கணும் அவங்கள்கிட்ட. எதுனாலும் அவங்கள சார்ந்தே இருக்கணும். நம்ம என்ன செஞ்சாலும் அவங்கள கேட்கணும். நம்ம என்ன நல்லது பண்ணாலும், கெட்டது பண்ணாலும் அது அவங்கள சார்ந்தே தான் நம்ம இருக்கணும். நம்ம கஷ்டப்பட்டா அப்படிதான் இருக்கணும். நம்ம காசு பணத்தோட இருந்தா நம்மகிட்ட 4 பேர் வருவாங்க. அதே மாரி நம்மளும் யார்ட்டயுமே நிக்கணும்னு தேவை கிடையாது. நம்ம விருப்பம் போல நம்ம கஷ்டப்பட்டாலே இப்படிதான் போல. யாருமே வந்து முன்னேறவும் விட மாட்டாங்க. கஷ்டப்பட்டா கஷ்டப்ப நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த மாரி தான் அவங்க நெனைப்பாங்கன்னு நெனைக்கிறேன். நம்ம முன்னேற வந்தாலே இந்த மாரி தான் பண்ணுவாங்க. எதுக்கு கவலைப்படுறீங்க? தைரியமா இருங்க. வீடியோஸ் போடுங்க. கண்டிப்பா கண்டிப்பா வீடியோஸ் நான் போடுவேன். அ எனக்கு வந்து இவ்ளோ நாளா எனக்கு இந்த மாரி பேட் கமெண்ட்லாம் எனக்கு வந்ததே கிடையாது. இப்ப தான் வருது. அதுவும் நான் பேட் கமெண்ட் போடுற அளவுக்குலாம் எந்த வீடியோஸும் நான் போடவும் கிடையாது. எதுவுமே கிடையாது. ஆ அந்த அளவுக்கு நம்ம பேட் கமாண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா, தெரியாதவங்களா அப்படிலாம் வந்து தெரியாது. சரி இருக்கட்டும். நம்மளால வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ண முடியுமோ, அதுலேருந்து கொஞ்சம் விலகி நம்மளே இருந்துக்கலாம். நானே இருந்துக்கலாம் அப்படின்னு நினைச்சுட்டு தான் நினைச்சுட்டு இருக்கேன்.